ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லாத்துக்குமே வைக்க தெரியும், இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வைக்கிறதுல ஏதாவது நிறைகுறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருத்திக்கிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சுக்கிடலாம். அடுத்து நல்லெண்ணெயோ இல்லை சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாகணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கிடும். அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், என்னென்ன காய்கறிலாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மொச்சக்கொட்டையும் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டு வைக்கிறேன், அதனால் முருங்கைக்காவை இப்போ சேர்த்துக்கிடுவேன். அடுத்து அவிச்சு வச்சுருக்க மொச்சக்கொட்டையை போட்டுக்கலாம். இந்த மொச்சக்கொட்டையை வந்து நான் நைட்டே ஊற வச்சு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் போட்டுக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, தேங்காய், கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சீரகம், அப்புறம் ஒரு 10 மிளகாத்தை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு புளியையும் தேவையான தண்ணியும் ஊற்றிக்கிடலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியை கம்மியாக ஊற்றிக்கலாம், இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கிடலாம். பட் இந்த குழம்பு ஓரளவு திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். நான் வந்து சில நேரம் புளிக்குழம்பு வைக்கும்போது வந்து இப்படி மசாலா அரைச்சி ஊற்றியும் வைப்பேன், இல்லைனா குழம்பு மிளகாப்பொடி போட்டும் வைப்பேன். உங்களுக்கு எப்படி வச்சா பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு ரெண்டுமே பிடிக்கும், அதனால் எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிடுவேன். இப்போ நம்ம குழம்ப மூடி நல்லா குழம்பு கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு உரப்பு காணுமா அப்படின்னு பார்த்துட்டு, காணலை அப்படின்னா சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சா சூப்பரான மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரெடி. எனக்கு மேக்ஸிமம் புளிக்குழம்புனாலே ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் இந்த மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா சுட சுட சோறை வச்சு அதுக்கு மேலே இந்த மொச்சக்கொட்டையும் முருங்கைக்காயும் சேர்த்து ஊற்றி சைடிஷ்க்கு அப்பளம் இல்லைனா ஆம்லேட் இருந்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிட. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வச்ச குழம்புல ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.